வணக்கம் வணக்கம். வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா ஜிஎஸ்டி எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பரகடம் போகிற வழி. இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி காமிக்க வந்திருக்குறோம். ஒரு 4 ஏக்கர் 20 சென்ட்டு. சரிங்களா, நிறைய ஸ்கொயராக இருக்குது. ஆன் ரோட்லேயே இருக்குது. லேஅவுட் பண்ணலாம். கமர்ஷியலாக என்ன வேணாலும் பிளான் பண்ணுங்கள். ஸ்கூல்கள் கேட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்ல 40 ஃபீட் ரோடு, ஆன் ரோடு, எஸ்பி கோயிலேருந்து உரகடம் போகிற வழி. வில்லேஜ் வந்து சாஸ்திரப்பாக்கம் அப்படின்னு. ஏக்கர் 2000 ரூபா கேட்குறாங்க. 2.5 கோடி ரூபாய் ஒரு ஏக்கர். சரிங்களா, நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, அருமையான ஃப்ரண்டேஜ். உள்ள தோட்டம் தான் வச்சுருக்காங்க. லேஅவுட் பண்ணனாலும் பண்ணலாம், கமர்ஷியலாக ஏதாவது வேணாலும் பிளான் பண்ணுங்கள். ஸ்கூல் கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸ்கூலும் அருமையாக பண்ணலாம். ஹாஸ்டல் வித் ஹாஸ்டலோட. நல்ல ஸ்கொயராக இருக்குது. சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. இல்லை இப்படியே தோட்டமாக வச்சு மெயின்டைன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். சரிங்களா, இதெல்லாம் முதலீடுங்க, முதலீடு. ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், க்ரோத் ஆகும். குழந்தைங்க உங்களோட சந்ததி, மகனோ மகளோ, மக்களுக்கு ஒரு அருமையான முதலீடு. உங்கள் குழந்தைங்க நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்களா, வருங்க. கை கேட்டின தூரத்தில் மா, எலுமிச்சை, தென்னை மரம், பழமரங்கள் இருக்குது. நம்ம இன்னும் எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். எது வேணாலும். மிளகாய் தோட்டம் போட்டிருக்காங்க, கத்திரிக்காய் தோட்டம் போட்டிருக்காங்க. நீங்கள் கஷ்டப்படணுன்னே இல்லை. நீங்கள் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுங்க, 10 பேருக்கு வேலை கொடுங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. விவசாயம் அவ்வளோ ஒரு சிறப்பான தொழில், மிக சிறப்பான தொழில். இந்தியாவோட எதிர்காலமே விவசாயம்தான். மா, பலா, வாழை எல்லாமே போட்டிருக்காங்க. சப்போட்டா போட்டிருக்காங்க. மிகப்பெரிய தோட்டம் போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நல்ல முதலீடு. பாருங்கள், கால் பண்ணுங்க. இல்லை ஒரு தொழிலாக செய்யணுன்னா வாங்கி அழகாக ஃபார்ம் ஹவுஸ் பிரித்து அழகாக. சரிங்களா, அதெல்லாம் வேண்டாம். சும்மா வாங்கி போட்டிங்கன்னாலே எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இப்போவுமே சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை வாங்குகிற பிராபத்தத்தை கொடுத்துருக்காங்க. சரியா, இதே மிகப்பெரிய சிறப்பு தான். பிரம்மாண்டமாக இருக்குது. தண்ணி பஞ்சம் கிடையாது. எல்லாம் ஏற்கனவே விவசாயம் பண்ண இடங்கள் தான். தண்ணி பஞ்சம் கிடையாது. என்ன வேணாலும் போடுங்க. 10-20 பேருக்கு வேலை கொடுங்க. நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. நம்ம சுவிட்ச் போட தெரிஞ்சால் போதும். நல்லா மிக பிரம்மாண்டமான கிணறு இருக்குது. சரிங்களா, பாருங்க. கால் பண்ணுங்க. அதாவது எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது. நம்ம எதில் சிறப்பாக முதலீடு பண்ணுறோன்றது தான் விஷயமே. இப்போ சரிங்களா, மண்ணில் போட்டது
என்றைக்குமே நமக்கு தோல்வி கிடையாது. பொன் விளையும் பூமி இது. சரிங்களா? நம்ம விளையாட்டாக பேசுகிறோம், உண்மையை தான் பேசுகிறோம். பொன் விளையிற பூமி. நிறையா பேருக்கு நேரம் இல்லைன்னுறாங்க, ஆர்வம் இல்லைன்றாங்க. சரியா? நஷ்டம் வருது அப்படின்றாங்க. விவசாயத்தை போல் லாபம் உள்ள தொழில் எதுவுமே கிடையாது. சிறப்பாக பண்ணுனா பாருங்க. பழம்லாம் இடம் பார்க்க கூட்டிகிட்டு வந்தோம்னா பழத்தை பறிக்கிறாங்க எல்லாரும். சீக்கிரமாக வாங்கி ஒரு நல்ல வாட்ச்மேனை போடுங்க. நீங்கள் ஒரு லேஅவுட் போட்டு விற்றா கூட அப்படியே ஒன்றுக்கு ஒன்று சம்பாதிச்சுட்டு வெளியே வரலாம். நம்ம ஃபேமிலியை இங்கே விட்டுட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறோம். என்ன, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது வருத்தமாக இருக்குது. ஆனால் தவறு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சதை இப்படி இடத்துல வந்து முதலீடு பண்ணுங்க. சரிங்களா? நாங்கள் தவறான வழிகாட்டலே கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு சொத்து வாங்கி கொடுக்கும் போதும் எங்கள் குடும்பம் எங்கள் பணத்தை வச்சு நாங்கள் வாங்கினா எப்படி கேர்ஃபுல்லாக வாங்குவோமோ அதே மனசோடு தான் நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது சின்ன 1/4 கிரவுண்டாக இருந்தாலும் சரி, 40 ஏக்கராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சொத்துமே நாங்கள் எங்கள் தேவைக்கு வாங்கினா எப்படி கேர்ஃபுல்லாக இருப்போமோ அதே கேர்ஃபுல் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போதும் இருக்கும். சரிங்களா? அதனால் கால் பண்ணுங்கள், முதலீடு பண்ணுங்கள். கடவுள் கொடுத்துருக்க இந்த பிராப்தத்தை பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், பேசுங்க. சரிங்களா? 2.5 2.5 கோடி ரூபாய் ஏக்கர். இது எப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் உட்காந்துட்டோம். 3 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 3 கோடி ரூபா ஏக்கர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க தேவை 2.5க்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே பேரம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நேரில் வாங்குகிற ஓனர், விற்கிற ஓனர். வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாங்கள் உங்ககிட்ட பேச முடியும். நன்றி, நன்றி, வணக்கம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? எஸ்பி கோயில் ப்ராப்பர்ட்டி. எஸ்பி கோயிலேருந்து உரக்கடம் போகிற வழின்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் அந்த ஜங்ஷன். இது வந்து திருக்கச்சூர் அப்படின்னு சொல்லி இந்த ஜங்ஷன்லேருந்து தான் 4 கிலோமீட்டர் நம்ம பார்த்த இப்போ இடம் பார்த்தோம் இல்லையா? 4.25 ஏக்கர். சரிங்களா? இதோட என்ட்ரன்ஸ் இது அருண் எக்ஸலோட அப்பார்ட்மெண்ட்ஸு. இதில் வந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர்ஸ். இதுதான் ஜங்ஷன். இது எதுக்கு காமிக்கிறதுன்னா, நமக்கு எங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, வேகமாக க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் போடுற பணம் வந்து க்ரோத் ஆகணும். சும்மா போட்டு வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கிறதுல ஒன்றுமே ரிசல்ட்டு நல்லா இருக்காது. இது நல்லா க்ரோத் ஆகும். இதுலேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ ஆக்சுவலாக தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் சரியான டெவலப்மெண்ட்டு. தாம்பரம் டு செங்கல்பட்டு ஓவர் பிரிட்ஜு கூட பிளான் பண்ணி சேங்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் முதலீடு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் தவறான தகவல் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அதனால தான் இந்த ஜங்ஷனில் இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர்ஸ். நான் இதுவும் லொக்கேஷன் எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.